ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சண்டே. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஃப்ரிட்ஜு வந்து உங்களுக்கு க்ளீனாக இருக்கணும். கேப்பில் இருக்கிற கரெல்லாம் நமக்கு க்ளீன் பண்ண முடியலையா, இந்த டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கான ஃபுல் வீடியோ வந்து நான் உங்களுக்கு கீழே போடுறேன் பாருங்கள். இதெல்லாம் கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம அட்டாச் பண்ணலாம். இப்போ ஓகே, அட்டாச் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு இந்தமாரி கேப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் வந்து அவ்வளோ அழுக்கு வந்துச்சு. இப்போ உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ லிங்க் போடுறேன் பாருங்கள். இது ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கான வீடியோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரேயில் வந்து தக்காளி, காய் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்தமாரி ட்ரேயில் கொட்டி வச்சுக்கலாம் நீங்கள். அடுத்த இதில் வந்து நான் பூ தான் வச்சுருக்கேன். இதில் வந்து குழந்தைக்கு நட்ஸு, பழம், ஃப்ரூட்ஸ்லாம் இந்த மாதிரி இங்கே வச்சுக்கலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பாக்ஸில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கெட்லாம் இருக்குல்ல, ஓப்பன் பண்ணாத பேக்கெட்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் பண்ண பெரிய பெரிய பாக்கெட்லாம் இருக்குல்ல, கோதுமை ரவை, கோதுமை மாவு, வெள்ளை ரவை, இதெல்லாம் தான் நான் இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த காய் வேணாலும் இதில் பேலன்ஸ் இந்த இடத்துல கொட்டி வச்சுக்கலாம். இந்த டைம்லலாம் மழை சீசன்னால் தண்ணிலாம் ஊற்றி வைக்கலாம், எம்டியாக தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் அரிசி மாவு வச்சுருக்கேன். இது நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்றத உங்களுக்கு வீடியோவை கீழே போட்டிருக்கேன் பாருங்கள்.